வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு குருமா செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒருத்தர் சோம்பு போட மாட்டாங்க, ஆனால் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா சூப்பராக இருந்தது இட்லிக்கு. காலையில் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி. கெஸ்ட்டு வந்திருந்தனால நான் வந்து மஷ்ரூம் போட்டு குருமா வச்சேன். சும்மா சாதாரணமாக எப்பயும் வைக்கிறோமே அது மாதிரி இல்லாமல். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, அதனால் நான்வெஜ் எடுக்க முடியாது. அதுக்காக இது மாதிரி குருமா வச்சேன். அதுக்கு ஒரு 4-5 புதினா இலை போட்டுக்கோங்க. மல்லி இருந்தாலும் இதிலே போட்டு இப்போ வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை வெடித்தோடனே நல்லா பொடியாக வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதை அதில் சேர்த்துருக்கேன். ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸு, அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வதக்கிட்டு இருக்கையிலே கேஸ் தீர்ந்துருச்சு. அடிஷ்னல் வேறு எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால. பாருங்கள், தூக்கி இப்போ இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா செவந்து வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்க. இண்டக்ஷன்லேயே தான் அப்புறம் இட்லியும் ஊற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். சரின்னு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் வந்து 2 ஈடு இட்லி ஊற்றினோடனே அதுவும் தீர்ந்துருச்சு. மறுபடியும் அப்புறம் இண்டக்ஷன்லேயே வச்சு மறுபடியும் 2 ஈடு ஊற்றி சாப்பிட்டோம் நாங்கள். இப்போ வந்து மஷ்ரூம் 2 பாக்ஸ் எடுத்து வாங்கி வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுலேயே வந்து சிக்கன் மாதிரி தண்ணி விடும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுதான் அதில் சேர்க்கணும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் வதக்கும்போது. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்தளவுக்கு வதக்கின பிறகு பாருங்கள், அப்படியே வதக்க வதக்க அதுலேருந்து அந்த நீர் சத்தெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ சிக்கன் வதக்கிறப்ப அதுலேருந்து தண்ணி விடுற மாதிரி வரும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் நிறுத்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி வத்துற பண்ணால் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதாவது குழம்பு மிளகாத்தூள். அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அது ஒரு ஸ்பூனு. அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து எப்போயுமே நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பாட்டில் எடுத்து வச்சுக்குவேன். போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன் தான் அது எல்லாமே. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டது பெரிய ஸ்பூனு. இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனு. கரம் மசாலா, ஜீரகப்பொடி எல்லாம் போட்டது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தக்காளியை நான் வந்து ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சு
ஒரு 2 நிமிஷம் விடலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. எப்படி இப்போ வந்து தேங்காய் அந்த மூடியில் ஒரு 3/4 எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு அதோட ஒரு 10-12 முந்திரி பருப்பு உடைச்சது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது 2ஐயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசால் வடை போகிற அளவுக்கு இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்படியே வதக்கி விடுங்க. ஏன்னா பிடிச்சிக்காமல் ஸ்டவ்வையும் மீடியமாக வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அந்த அரைச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மேலே வந்த பிறகு அதை சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ, நாங்கள் வந்து இப்போ பெரியவங்களே ஒரு 6-7 பேர்கிட்ட சாப்பிடணும். அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றினேன். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு 8 பேர்கிட்ட சாப்பிட்ணும். அதனால் நான் கொஞ்சம் நிறைய ஊற்றி தான் வச்சேன். குழந்தைங்க வேறு 4-5 பேர். அதனால் அது தேவையான அளவு வேணும்ல, அதுக்காக ஊற்றி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அது திக்னஸ்க்காக தான் முந்திரி பருப்பு இல்லாட்டி பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம். கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு. அதுக்காக வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு நான் சேர்த்து கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நீங்கள் கடலை மாவு கூட ஊற்றலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா குழம்பு ஊற்றுறப்ப தண்ணியாக ஓடக்கூடாது, அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ வந்தவங்களுக்கு நம்ம நல்லா செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக அது மாதிரி வச்சேன். கேசரியெல்லாம் செய்யலான்னு நினச்சிருந்தேன். கேஸ் வேறு தீர்ந்துருச்சா, அதனால் இட்லியை வச்சு குருமா வச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இட்லிக்கு வச்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி தெரியுதா குழம்பு? சூப்பராக இருக்கும். வச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.